ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பாக இருக்கிறேன். சிறப்பாக நாள் இன்னைக்கு நமக்கு தொடங்கி இருக்கிறது. விடுமுறை நாள் வேற இல்லையா? ஸோ முடிச்சுட்டு அப்படி வரனா கோயிலுக்குலாம் எல்லாம் கிளம்புறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருப்பாங்க. ஸோ நேராக கதைக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஷன் கடை. அப்போ ரேஷன் கடை எப்படா திறப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப காத்திருக்கக்கூடிய பெரிய கியூ. ஏன்னா பொருளை முதல்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வரிசை கட்டி நிற்கிறாங்க. எப்போவுமே இந்த கூட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கியூவை வயலேட் பண்ணுறதுக்குனே ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், அங்கே போய் தனியாக நிற்பாங்க, இல்லைன்னா இடையில போடுற செகண்ட் ஒரு ரோ ஃபாலோ கிரியேட் பண்ணி எல்லாரும் பார்த்தீங்கன்னா 3 ரோ போகுது. எதுடா ஒரிஜினல் ரோ, எங்கே போயிடா சேருதுங்கிற மாதிரி இருக்கும். சில டைம் அப்படியே ஸ்கிப் பண்ணி தான் எங்கள் அண்ணன் நிற்கிறாரு, எங்கள் சித்தப்பா நிற்கிறார், அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, கியூவை வயலேட் பண்ணிட்டு போகக்கூடிய நபர்கள். மேபி நாமளும் என்ன பண்ணிருக்கலாம், செஞ்சிருப்போம் நேரங்களில். ஸோ அப்போ அந்த மாதிரி எல்லாரும் வந்து ரொம்ப நறு நிற்கிறாங்க, எப்படா கடை திறக்கும், எவனுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு வரியான ஒரு கிளர்ச்சியான இந்த பொங்கல் சீசன் அந்த மாதிரி டைம்லாம் பார்க்கலாம். ரேஷன் கடை போனவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல். அப்போ ஒருத்தர் வாராரு, கடைசியாக வராரு. வந்தவர் பார்க்க என்னடா இவ்வளோ பெரிய கியூ நிற்கிறா அப்படின்ட்டு, சரி அப்படியே முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு. எங்கடா முன்னாடி போறா, வாடா போடான்னு முன்னாடி பிடிச்சி என்ன பண்றாங்க, தள்ளி விட்டுட்டு இழுக்கிறாங்க அவரை. இவர் ஏய் என்னை பத்தி யார் தெரியுமா உனக்கு, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, முன்னாடி போக பாக்குறாங்க. எல்லாரும் டென்ஷன் ஆகிடுறாங்க. கடையை திறக்க வந்திருப்பாரோ. முதல் கதையை முழுசா கேளுங்க. ஒழிச்சிட்டேனா? அவங்க எல்லாம் கூட்டத்தில் சொன்னாங்களாம், நாங்களாம் நிக்கிற வரைக்கும் உன்னை முன்னாடியே விட மாட்டோம் அப்படின்னாங்களாம். அவர் சொன்னாராம், நீங்க என்னை முன்னாடி விடாட்டி எவனும் இங்க இருந்து போக மாட்டீங்களா, நான் தாண்டா கடையை திறக்கணும். கண்டுபிடிச்சிட்டல. ஓகே. இல்ல அதாவது இடையில கொஞ்ச நாள் இதே மாதிரி தான் என்ன கதை சொல்ல வந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க. அப்புறம் கண்டுபிடிக்காத மாதிரி கதையா தேடி எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சண்டேங்கிறதுனால ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகே, இந்த புன்னகையோட இன்னைக்கு நாளை தொடங்குவோம். இப்ப ஆலிதர்ஷனம் பார்க்கலாம். சிறப்பான ஆலோசனை பார்த்துட்டோம், சிறப்பான நாளை தொடங்கிட்டோம். நம்ம இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா டாபிக் கொண்டு வந்திருக்கீங்க? ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியோட புன்னகையோட எனக்கு என்ன பண்ணிருக்கோம், சந்தோஷமா நாளை தொடங்கி இருக்கிறோம்.
அதனால டாபிக் கொஞ்சம் எப்படி பேசலாம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா பேசலாமா? கஷ்டத்தை பத்தி பேசலாம். ஓகே. என்னன்னா பெண்களை காயப்படுத்தும் விஷயங்கள் ஓகே. என்னென்ன, ம். அது வந்து சின்ன குழந்தையா இருக்கலாம். கொஞ்சம் நெஞ்சமா பண்றீங்க, நிறைய தானே குடுக்குறீங்க, அப்புறம் என்ன சொல்லுங்க. இன்னைக்கு கதை சொல்லும் போதும் முழுசா சொல்லி முடிக்க விடல. டாபிக் பேசும்போது நீங்க அதுக்குள்ள அந்த டாபிக்கோட தலைப்பை சொன்ன உடனே நீங்க ரொம்ப வேற என்ன பண்றது, அவ்வளவு எமோஷனல் ஆகுது இல்ல, அந்த எமோஷனலா நீங்க கொட்டி தீர்த்துடலாம். ஓகே. என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், பெண்களை காயப்படுத்தும் எது அதிகமா காயப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா, நான் பேசுற நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்க, நான் அதை காது கொடுத்து கேட்காமல் இருக்கிறேன் என்றால் அது நிச்சயமாக பெண்களை காயப்படுத்தும். அது பெண்களை மட்டும் இல்ல, எல்லாரையும் என்ன பண்ணும், காயப்படுத்தும். நான் ஒரு விஷயம் சொல்றேன், யாரும் எனக்கு லிசன் பண்ணியே கேட்கல. அதுவும் குறிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன அப்படின்னா, ஆண்கள் வெளியே நிறைய இடங்களுக்கு போறாங்க வராங்க, ஏதோ ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்க வைக்கிறாங்க. இன்னைக்கு வீடுகளிலே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இல்லை. நிறைய பேர்ட்ட அவங்கள புலம்புவதற்கான நபர்கள் அப்படிங்கிறவங்க பெருசா யாரும் கிடையாது. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கணவர்கிட்டயோ பிள்ளைங்ககிட்டயோ சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது, சும்மா இப்போ தான் வந்திருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் இதே அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண வார்த்தை இவருக்கு மேபி வெளியே ஏதோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இப்போ இவருக்கும் ஒரு ரீசன் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு வேலிட் ரீசன் இருக்குது. ஆனால் அந்த ரீசனை நாம கொஞ்சம் யாராவது ஒருத்தர் புரிந்து கொண்டு இறங்கி போனால் அங்கே சுமூகமா போகும். இல்லை என்றால் அது காயப்படுத்தும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர், ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும், உம்புதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர், ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்களை தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று நம்மளுக்கு இந்த கொடுக்கப்பட்ட திருப்பாடல் 86. அந்த திருப்பாடலின் வசனங்கள் தியானிக்கும் பொழுது தாவீது அரசர் அவர் எவ்வாறு சங்கடத்தில் ஆளானார், எவ்வாறு கஷ்டப்பட்டார், எவ்வாறு தன் சொந்த மகனால் அவர் அவமானப்படுத்தப்பட்டார் என்பதை இந்த இறை வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டி படமாக காட்டப்படுகிறது. இதை 3 பகுதிகளாக நாம் பார்க்கலாம். முதல் பகுதியில் அவர் தனது துரோகத்தால், தன்னுடைய கஷ்டத்தால் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்பதை நம்மளுக்கு அறிவுரையாக எழுதப்படுகிறது. இரண்டாவது பகுதி பார்த்தோம் என்றால், அந்த துரோகத்திலும் கஷ்டத்திலும் இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறார், அவர்தான் தாம் கேடையும் கோட்டையுமாக இருக்கிறார், அவர்தான் மன்னிப்பவர் என்பதை இரண்டாவது பகுதியில் நாம் பார்ப்போம். மூன்றாவது பகுதியில் பார்த்தோம் என்றால், தாவீது அரசர் மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, மகனே மகளே திகையாதே கலங்காதே, கடவுள் உண்மையான தெய்வம், அவரை தவிர வேறு எவரும் இருக்க முடியாது என்பதை உறுதியாக மூன்றாவது பகுதியின் வழியாக நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த முதல் பகுதியை பார்த்தோம் என்றால், அவருடைய சொந்த மகன் அப்சலோன் அவர்களால் அவர் துரோகிக்கப்படுகிறார், அவர் நிந்தை செய்யப்படுகிறார், அவமானத்துக்குள் ஆளாகப்படுகிறார். அது மட்டுமில்லாமல் சவுல் என்ற அரசரால் அவர் தாக்கப்படுகிறார், அவருடைய ராஜ்யமே அழிக்கப்படுகிறது. அந்த சமயத்தில் நம்மளுடைய தாவீது அரசர் ஆண்டவரை நோக்கி கூறுகிறார், ஆண்டவரே, நீர்தாமே எம்மை படைத்தவர், நீர்தாமே என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தவர், ஆண்டவரே நீர் ஒருபோதும் என்னை கைவிடாத தேவன்,
என்னை கண்மலை போல் காக்கின்ற தேவன் என்று ஆண்டவரிடத்தில் ஒரு பாடலாக தன்னுடைய சங்கடத்தில் எழுதப்பட்ட பகுதியாக இது நம்மளுக்கு தெள்ள தெளிவாக இருக்கிறது. அது என்னவென்றால், ஆண்டவர் தாமே என் உயிர் மூச்சு, அவர் தாமே என் சொத்து என்று ஆண்டவர் தாமே அடைக்கலமாக பாறையாக கொண்டு அவரை மையமாக வைத்து வாழ ஆரம்பித்தார். எனவே அவருக்கு இந்த சங்கடங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் அவருக்கு ஒரு பெரிதாக புண்படவில்லை. ஏனென்றால் அவருக்கு இந்த பிரச்சனை சிறிதாக தெரிந்தது. அதற்கு மேலாக அவருடைய வாழ்க்கையில் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே நீர்தாம் அந்த பெரியவர், என் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சின்னது, ஒரு சொற்பமானது என்பதை அவர் உணர்ந்தார். பிரியமானவர்களே, நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகள், துரோகங்கள், ஏன் நம்மளுடைய பெற்றோர்களும் சரி, ஏன் நம்மளுடைய குழந்தைகளும் சரி, நம்மளை ஏமாற்றும் பொழுது, நம்மளை அலக்களிக்கும் வைக்கும் அந்த சமயத்திலும் கூட நாம் எவ்வாறு கோபப்படுகிறோம், எவ்வாறு நாம் அவனை எவ்வாறு தாக்க வேண்டும், எவ்வாறு அவனையை அழித்து முடிக்க வேண்டும் என்று தீர்மானங்கள் எடுக்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது அரசனிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் மன்னிப்பது. ஏனென்றால் இறைவன் மன்னிக்க கூடியவர். அதேதான் தாவீது அரசர் அது பண்பாக மாற்றிக்கொண்டார். ஜெபிப்போமா? எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, இவ்வேளையிலே ஆண்டவரே, உம்மை தாமே தயவாக வாழ்கின்ற எங்களை உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் உண்மையானவர், மெய்யானவர், மன்னிக்க கூடியவர், எங்களுக்காக எப்பொழுதும் இருப்பவர், எங்களோடு பயணிப்பவர். ஆண்டவரே, எங்களை மன்னியும். நாங்கள் பல வேளையில், பல சமயத்தில் எங்களுடைய சுயநலத்தால் மற்றவர்களை காயப்படுத்தியிருக்கிறோம், மற்றவர்களை அவமானப்படுத்தியிருக்கிறோம். ஆண்டவரே, இவ்வேளையில் எங்களை மன்னியும். நாங்கள் உமது கருவிகள், உமக்கேற்ற பயனுள்ள கருவியாக எங்களை பயன்படுத்தும். நாங்கள் மற்றவர்களை மன்னித்து அவர்கள் எங்களில் உம்மை காணவும், நாங்கள் உம்மை மற்றவர்கள் பறைசாற்றவும் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும். எங்கள் ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம், பெண்களை காயப்படுத்தும் காரணங்கள், ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி சில செயல்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது அவங்களை ரொம்பவே காயப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் நீங்க நல்லவரா இருக்கீங்க, ஒரு கெட்ட பழக்கமோ விட்டுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த நம்பிக்கையே அவங்க உடைக்கிறாங்க. அது நமக்கு தெரிய வரும்போது ரொம்பவே நமக்கு வருத்தமா இருக்கும். நிச்சயமா இது லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். ஒரு முறை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனோம். வீட்டில் பெர்மிஷன் கேட்டால் என்ன ஆகாது, கிடைக்காது. ஸோ என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபாதரோட வெளியே, ஆக்சுவலாக அங்கே போகக்கூடிய ஏரியா மலைக்கு மேலே, ஸோ சிக்னல் எதுவுமே இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபாதர் கூப்பிட்டுருக்காரு, அவங்க ஃபேமிலி எல்லாம் வராங்களாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, போய் ரிசீவ் பண்ண இந்த மாதிரி நான் பார்டர் தாண்டி என்ன பண்ணுறேன் போகிறேன், சிக்னல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணியாச்சு, திருக்குறுங்குடின்னு எங்கள் ஏரியா பக்கம் ஒரு ஊர், அப்படி மேலே போய் ட்ரெக்கிங் போய் வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி சரியான குளியில் ஆட்டம் போட்டு ஈவினிங் 4 மணிக்கு தான் வந்தேன். வந்துட்டு உடனே வீட்டில் மெசேஜ் எடுத்து ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, இப்போ தான் பார்டரை கிராஸ் பண்ணி, இப்போ தான் எனக்கு சிக்னல் கிடைக்கும்னு என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு அவங்களும் நம்பிட்டாங்க. மொதல் எல்லாமே ஓகே. அப்புறம் எனக்கு ஒரு வாரம் கழிச்சு மனசு ரொம்ப ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சு, நம்ம போய் சொல்லிட்டோமே, நம்மள ரொம்ப சிக்னல் கிடைக்காது. ஏன்னா இவங்க சிக்னல் கிடைக்காதுங்கிறது உண்மைதான். ஆனா ஃப்ரெண்ட்ஸோட போனேன்னு என்ன சொல்லலாம், ஃபாதர்ஸோட வெளியே போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது அவங்க நம்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்ன பண்ணிட்டு அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு உண்மையை சொல்லிட்டேன், நான் எனக்கு இப்படி போனேன் இல்லையா, அது ஃப்ரெண்ட்ஸோட இப்படி திருக்குடுங்க மலை கோயிலில் போய் குளிக்கிறதுக்காண்டி தான் நான் போயிருந்தேன், ஃபாதர்ஸோடலாம் நான் போகலை அப்படின்ட்டு. அந்த டைம் வந்துச்சு பாருங்க இருக்கும். எனக்குமே தான் அது வரதானே செய்யும். ஏன்னா நம்ம ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். எனக்குமே ஒரு வாட்டி நடந்திருக்கு. நான் ஓகே எல்லாம் கரெக்டா ஸ்மூத்தா போகுது அப்படின்ட்டு நான் ஒன்று பார்க்கும்போது எனக்கு வந்தது பாருங்க ஷாக். அந்த ஷாக் பார்த்ததுக்கு அப்புறமா என்னால பேச முடியல, அழுகதான் வந்தது. கிட்டத்தட்ட 1 வாரமா நான் அழுதுட்டே இருந்தேன். கண்டிப்பா இதுதான் வழியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம ஒருத்தருடைய நம்பிக்கையை உடைப்பது, அதுவும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம். ஸோ இவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் ஒரு செயலை செய்துவிட்டு அதை உடைக்கும் வண்ணம் பொய் சொல்றதோ உண்மையை மறைத்தலோ நிச்சயமாக அவர்களை காயப்படுத்தும். சிறப்பு. இன்னும் வேற என்ன விஷயங்கள் பெண்களை காயப்படுத்துங்கிறத தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
ஜூலை 19. புனித இளைய மக்ரீனா. துருக்கி நாட்டிலுள்ள கப்பதூச்சியா பகுதியில் வாழ்ந்த பெரிய பாசில் எமெலியா பெற்றோருக்கு கிபி 330ஆம் ஆண்டு பிறந்தார் மக்ரீனா. தன் தாயாரின் வழிகாட்டுதலின்படி இறை ஞானத்தோடு வளர்ந்த மக்ரீனா விவிலியத்தினை ஆர்வத்தோடு வாசித்தார். சிறு வயதில் தன் தந்தையினை இழந்த மக்ரீனா தன் தாயாரோடு இணைந்து துறவற வாழ்வில் ஈடுபட்டார். ஜெபிப்பதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் சிறந்து விளங்கிய இளைய மக்ரீனா மக்களுக்கு பல்வேறு புதுமைகளை செய்தார். இவர் வாழ்ந்த காலத்தில் கப்பதூச்சியாவில் கடுமையான பஞ்சம் ஏற்பட தனது மடத்திலிருந்து உணவுப் பொருட்களை மக்களுக்கு அளித்து மக்களின் பசி தீர்த்தார். ஆண்டவரின் நற்செய்தியினை மக்களுக்கு அறிவித்து மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள காரணமாக இருந்த இளைய மக்ரீனா தன் மடத்தின் தலைவியாக உயர்ந்தார். ஆண்டவருக்காக வாழ்ந்து அவரது பணிகளை திறத்தோடு செய்த இளைய மக்ரீனா உடல் நோயுற்று கிபி 379ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் நாள் விண்ணக பிறப்படைந்தார். தான் உயிருடன் வாழும்போது மட்டுமல்லாமல் இறந்த பின்பும் மக்களுக்கு புதுமைகள் செய்த இளைய மக்ரீனாவை திருச்சபை புனிதராக உயர்த்தியது. புனித இளைய மக்ரீனா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகின் பல்வேறு நாடுகளில் பட்டினியினால் இறக்கின்ற குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பெண்களின் மனதை காயப்படுத்தும் விதமா அடுத்த செயல் என்ன செய்வாங்க. ஸோ அடுத்த செயல் என்ன அப்படின்னா, ஒரு 2 திரைப்பட உதாரணங்களை சொல்லலாம். என்ன ஒன்று என்ன அப்படின்னா, நடிகர் கமலஹாசன் நடித்திருந்த மைக்கேல் மதன காமராஜன் ஒரு படம். அதில் வந்து நடிகர் குஷ்பு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன அரிசியில் லென்ஸை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு தாஜ்மஹால் அப்படி அவங்க அந்த லென்ஸ் வழியாக பார்த்து பென்சில் வச்சு ஒரு தாஜ்மஹால் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதை கொண்டு போய் இவங்களுக்கு தெரிஞ்ச கமல்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி வேற ஒரு கமல்கிட்ட என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. அவர் அந்த அரிசி தூக்கி வாயில போட்டு மென்னுட்டு இது நல்லாவே இல்லை, கெட்டு போன அரிசி போலன்னு. இப்போ 6 மணி நேரம் உட்காந்து உரைஞ்சிட்டா வாயில போட்டு என்ன பண்ணிட்டு சோழி முடிச்சிட்டிங்கிற மாதிரி கோவம் வரும் அவங்களுக்கு. இன்னொரு திரைப்படம் என்ன அப்படின்னா, நடிகர் ஜெயம் ரவி நயன்தாரா அவங்க நடிச்ச படத்தில் ஒரு பாட்டு சீன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து ஒரு கேசரியெல்லாம் செஞ்சு வச்சுட்டு மேலே டெக்கரேட் பண்ணி இவர் வந்து அதை ஓப்பன் பண்ணாருன்னா ரொம்ப அப்படி இம்ப்ரெஸ் ஆயிடுவாருன்னு அவங்க ரெடி பண்ணி என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டா அவர் எடுத்தோடனே எடுத்து கிண்டி ஒரு கிளறி அதில் என்ன இருக்குன்னு கூட என்ன பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நகைச்சுவையாக இந்த காட்சிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கூட இது போல நம்ம வீட்டில் நாள்தோறும் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனைவியை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கிறது. நல்லா சமைச்சிருக்கிற, சூப்பராக இருக்குது, ட்ரெஸ் நல்லா இருக்குது, நீ வாங்கி கொடுத்த துணி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற அந்த அப்ரிஷியேஷன்ஸ் இல்லாமல் இருப்பதும் பெண்களை காயப்படுத்தும். கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி காயப்படுத்தாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். மிகுந்த பண நெருக்கடியில் இருந்தார் முல்லா. உள்ளூர் செல்வந்தரிடம் 1000 காசுகள் கடன் வாங்கியிருந்தார். வருமான வரத்து நினைத்தபடி இல்லாததாகையால் சொன்ன கெடுவுக்குள் பணத்தை திருப்பி தர முடியவில்லை. கடன் கொடுத்தவர் எவ்வளவோ கேட்டும் இதோ தருகிறேன் அதோ தருகிறேன் என்றுதான் சாக்கு போக்கு சொல்ல வேண்டியிருந்தது முல்லாவால். காலத்தை தள்ள வேண்டியிருந்தது முல்லாவால். காலம் கடந்து கடுப்பாகிவிட்டார் செல்வந்தர். நீதிபதியிடம் போய் முறையிட்டு விட்டார். பிரதிவாதியை அழைத்து வர சொல்லிவிட்டார் நீதிபதி. அந்த கால வழக்கப்படி வாதியே பிரதிவாதியை அழைத்து வர வேண்டும். போய் நின்றார் செல்வந்தர் அந்த முல்லா முன்னால். முல்லாவுக்கு இது பிடிக்கவில்லை, வேறு வழியும் இல்லை. ஐயா, நான் வழக்கு மன்றத்திற்கு வருகிறேன், ஆனால் போட்டு வர எனக்கு நல்ல துணிமணிகள் இல்லை, வியாபார நொடிப்பால் வறுமையில் வாடுகிறேன், இந்த உடையிலே வந்து வழக்கு மன்றத்தை நான் அவமானப்படுத்த விரும்பவில்லை. சரி, அதுக்கு நான் என்ன செய்ய? வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். தங்களின் விலை உயர்ந்த அந்த உடைகளையும் தலைப்பாகையும் வைர மோதிரத்தையும் இரவலாக கொடும், போட்டு விட்டு வருகிறேன், வந்ததும் திருப்பி தந்து விடுகிறேன். இல்லாவிட்டால் நான் எப்படி வழக்கு மன்றத்திற்கு வருவது?
அதுவும் சரியெனப்பட்டதால் உடைமைகள் இடம் மாறின. விலை உயர்ந்த உடையோடும் தலைப்பாகையோடும் வழக்கு மன்றம் போய் நின்றார் முல்லா. விரலில் வைர மோதிர கம்பீரத்தோடு. தன்னை தனியே விசாரிக்குமாறு காதை கடித்தார் முல்லா. அதற்கு ஒத்துக்கொண்ட நீதிபதி செல்வரை வெளியே அனுப்பிவிட்டு கேட்டார், அந்த மனிதரிடம் நீ 1000 பொற்காசுகள் வாங்கினாயா இல்லையா? இல்லை மரியாதைக்குரிய நீதிபதி அவர்களே. அப்படியானால் அவர் சொல்வது பொய்யா? நீதி பிரபுவே, அவருக்கு ஒரு வித்தியாசமான வியாதி இருக்கிறது. தெருவில் போகும் எவரை பார்த்தாலும் கடன் வாங்கி ஏமாற்றுவதாக இப்படித்தான் கத்துகிறார். எந்த ஒரு விலை உயர்ந்த உடை, தலைப்பாகை, மோதிரத்தை கண்டாலும் அது என்னுடையது, கடனாக கொடுத்தது என்று பெரிதாக பிணாத்தி கொண்டு திரிகிறார். மூளை கோளாறு. என்ன செய்ய? வியாதி முற்றி போய்விட்டது. என்ன இப்படி சொல்லுகிறீர்? அதை நீ நிரூபிக்க முடியுமா? ஓ, முடியுமே. அவரை உள்ளே வர சொல்லுங்கள். இதோ என்னுடைய உடை, தலைப்பாகை, வைர மோதிரம், இவற்றை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள். வியாதியின் விடை புரியும். உள்ளே வரவழைக்கப்பட்டார் செல்வந்தர். கேட்டார், நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், கேட்பதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இவர் உங்களிடம் கடன் வாங்கினாரா? ஆமா, கடன் வாங்கி இருக்கிறார், 1000 பொற்காசுகள். இதோ இவரது விலை உயர்ந்த உடை யாருடையது? என்னுடையது, கடனாக நான் கொடுத்தது. அந்த தலைப்பாகை என்னுடையது தான். அப்படியானால் அவர் அணிந்திருக்கும் அந்த வைர மோதிரமும் உங்களது தானா? கடன் கொடுத்தது தானா? இதில் என்ன சந்தேகம்? அதுவும் என்னுடையது தான், கடனாக கொடுத்தது தான். கட்டுப்பாகி போனார் நீதிபதி. அவரது மூளை கோளாறை மனதால் உறுதி செய்து கொண்டு இந்த பொய் வழக்கை தள்ளுபடி செய்கின்றேன். முல்லா, அவருக்கு நீர் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இப்படி தீர்ப்பளித்து விட்டார். எதுவும் புரியாமல் குழப்பத்தோடு வீடு திரும்பிய செல்வந்தரிடம் உடைமைகளையெல்லாம் கலற்றி கொடுத்து விட்டு சொன்னாராம் முல்லா, ஐயா, நான் உங்களை ஏமாற்றி விட மாட்டேன், கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், கடனை திருப்பி தந்து விடுகிறேன். எல்லாமையின் உச்சக்கட்டம்தான் அவகாசங்கள். என்ன செய்ய? கடன் முழுவதும் தீர்க்கும் வரை வாழ்க்கை என்பது கத்தி மீது பயணம்தான். சம்பாதிப்பதை விட கஷ்டம் கடன் வாங்குவது, கடன் வாங்குவதை விட கஷ்டம் திருப்பி கொடுப்பது, திருப்பி கொடுப்பதை விட கஷ்டம் சம்பாதிப்பது. ஆம், உலகம் ஒரு உருண்டை, வாழ்க்கை ஒரு வட்டம். கடலில் மூழ்கினால் முத்தெடுக்கலாம், கடனில் மூழ்கினால் சொத்தை இழக்கலாம். உனக்கு அறிவுரை வேண்டுமா? சொந்தக்காரனிடம் கடன் கேட்டு பாருங்கள். அங்கேதான் உங்களுக்கு கடனை விட அறிவுரைகளே சரமாரியாக வரும். இப்படி ஒரு வலைதள வாலிப பதிவு. கண்ணே, கடனாக கொடுப்பாயா ஒரு முத்தத்தை? நாள் தவறாமல் வட்டியோடு செலுத்தி விடுகிறேன், சத்தமில்லாமல். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பெண்களை காயப்படுத்தும் செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? அதில் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு மனைவியை யாராச்சும் வந்து ஒரு கணவர் முன்னாடியோ இல்லை யார் முன்னாடியோ திட்டின வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கணவர் வந்து மனைவிக்கு சப்போர்ட்டாக எப்படி நீங்கள் இவங்களை திட்டலாம், எப்படி நீங்கள் காயப்படுத்து விதமாக நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு நிற்கணும். அப்படி நிற்கலைன்னா மனைவியை அது ரொம்பவே காயப்படுத்தும். நிச்சயம். எங்கள் வீட்டில் ஒரு டைம் நடந்த இன்சிடென்ட்டு, நான் எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறோம். எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, அது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லி நானும் என் தங்கச்சி ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறோம். யார் தீர்ப்பு? ஏன்னா அப்பா கிட்ட போகுது. இப்போ நான் ரெண்டு சொல்கிறேன், இது தானப்பா கரெக்டு, அம்மா சொல்ல தப்பு தானப்பானா. எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, தப்புக்கு எங்கள் அம்மா சைடு சாஞ்சிட்டாரு. அவங்க சொன்னதான் அப்படிதான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக. அது முடிஞ்சு அப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், எப்போ என்னப்பா நீங்கள் வாட்டுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நாங்கள் தான் கரெக்டாக சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, வீட்டில் சோறு போட மாட்டாங்க, பயமா அப்பா அப்படின்னா. அப்படிலாம் இல்லை, எனக்கு என்ன இருந்தாலும் என்னோட பொண்டாட்டி பக்கம் தான் நான் நிற்பேன் அப்படின்னு ஒரு சொன்ன விஷயங்கள். அந்த மாதிரியான ஒரு மாரல் சப்போர்ட் ரொம்ப 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 எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக முக்கியம். அவங்களுடைய கணவர்கிட்ட இருந்து, அவங்களுடைய அப்பா கிட்ட இருந்து அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள். ஸோ இப்போ இந்த சப்போர்ட் கிடைக்கல, எங்கேயோ நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன், அங்கே எனக்கான குரல் எழுப்பப்படவில்லை என்றால் அது நிச்சயமாக அங்கே அவர்களை காயப்படுத்தும். கண்டிப்பா. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சொல்லுங்க ஜோஸ், நம்ம வந்து பெண்களை காயப்படுத்தும் விதமா செய்யக்கூடிய அடுத்த செயல் என்ன? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு திரைப்படத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். தமிழர்கள் எல்லாருமே கூட்டமாக இருக்கிறோம், ஆனால் கூட்டத்திலும் தனித்தனியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம். அது ஒரு சீனுக்காக அந்த வசனம்.
அப்போ அதுபோல் இது என்னன்னா எல்லாம் கூட்டமாக இருக்கிறப்ப பார்க்குறப்ப ஒன்றா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம அதுலேயுமே தனித்தனியாக தான் இருக்கணும். ஏதோ ஒரு மொழி ரீதியாகவோ இல்லை மத ரீதியாகவோ இல்லை சாதிய ரீதியாகவோ என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பிரிஞ்சு தான் இருக்கிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று. அதுபோல் வீடுகளில் நாம் இருக்கின்ற பொழுது பக்கத்தில் நான் ஃபிசிக்கலாக உட்காந்துருக்கிறேன், என் குடும்பத்தினோட, பிள்ளைங்களோட, மனைவியோட, கணவரோட, அப்பா அம்மாவோட ஃபிசிக்கலாக நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், அங்கதான் இருப்பேன். ஆனா வேற எதையும் யோசிச்சுட்டு வேற எதையோ பண்ணிட்டு இருந்தா நீங்க இருக்கிறதே பிரயோஜனம் இல்லையே. நான் அதை தான் சொல்லிட்டு இருப்பேன். வீட்டுல இங்கதான் உட்காந்துட்டு இருப்பாங்க, டிவி பார்ப்போம் எல்லாம் சேர்ந்து, ஆனா உட்காந்து ஃபோன் பண்ணிட்டு இருப்பேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பா இருக்கும். அதைத்தான் அவங்களும் சொல்றாங்க, இது வந்து பெண்களை காயப்படுத்தும். இப்போ நீங்க சொல்றதோட சேர்த்து அடிஷனலா கடுப்பாக்கவும் செய்யும். தெரிந்து கொள்வோம், மாற்றிக்கொள்வோம், வேற நினைச்சிருக்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே, இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் கௌஷிக், நுரையீரல் மருத்துவர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல். சிட்டியில் இருக்கிறவங்க காமனாக கேட்குறது, டாக்டர் இந்த ஏர் பியூரிஃபையர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஆஸ்துமாவோட சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமா, சிஓபிடி பேஷண்ட்ஸ் இதை வீட்டில் வாங்கி வச்சா அதனால ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, இல்லை இது ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்கா, இப்படின்னு தான் நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம பிரீத் பண்ணுற ஏரில் காமனாக ஸ்மோக், பொல்யூட்டன்ஸ், இரிட்டன்ஸ், போலன்ஸ் இதெல்லாம் காமனாக கலந்துருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் நம்ம இந்த ஏர் பியூரிஃபையர்ஸை காமனாக யூஸ் பண்ணுறோம். இதனால நம்மளுக்கு ஹெல்ப் இருக்கா, எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏர் பியூரிஃபையர் நார்மலாக ஒரு டிவைஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஏரில் இருக்கிற பொல்யூட்டன்ஸ், ஸ்மோக், நம்ம கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் பியூரிஃபை பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். காமனாக ஹெப்பா ஃபில்டர்ஸ் இருக்கிற ஏர் பியூரிஃபையர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெரி ஸ்மால் நானோ பார்ட்டிகல்ஸ், மைக்ரோ பார்ட்டிகல்ஸ், டஸ்ட், ஸ்மோக், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், மோல்ட், ஸ்போர்ஸ் இது எல்லாமே கூட அது ரிமூவ் பண்ணிடும். இட் ஜஸ்ட் பியூரிஃபைஸ் யுவர் ஏர். இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வித்தின் த ரூம். அதர்வைஸ் இது ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன்லேயோ, ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட்டாவோ இது யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகாது. அப்போ டாக்டர், யாருக்கெல்லாம் இந்த ஏர் பியூரிஃபையர் பெனிஃபிட்டாக இருக்குன்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த ஏர் பியூரிஃபையர் எல்லாருக்குமே கம்பல்சரி இல்லைங்க, இருந்தால் கொஞ்சம் பெட்டர். இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆடட் சப்போர்ட். ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு டஸ்ட் ட்ரிகர்ஸ், போலன்ஸ் இதனால ஏற்படுற ஆஸ்துமா ட்ரிகர்ஸ் இதோட ஃப்ரீக்வன்சியை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சைல்டு வித் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அடிக்கடி கோல்டு வர்றவங்க, அடிக்கடி இந்த சீசன் இந்த ஏசி எக்ஸ்போஷர், மோல்டுனால ஃபீவர் வர்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல். சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு இண்டோர் ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். அண்ட் இண்டோர் ஸ்மோக்கையும் நல்லாவே குறைச்சி உங்கள் லங்ஸை சேஃபாக வச்சுக்கும். இந்த ஏர் பியூரிஃபையர் உங்கள் மெடிசன்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆடட் பெனிஃபிட் டு சப்போர்ட் யுவர் லைஃப் ஸ்டைல். இந்த ஏர் பியூரிஃபையர்னால என்னெல்லாம் பண்ண முடியாது, இதுதான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது வந்து ஒரு ஆஸ்துமாக்கான ட்ரீட்மெண்ட்டோ, சிஓபிடிக்கான ட்ரீட்மெண்ட்டோ கிடையாது. லங் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் டிபி, கோவிட் இதெல்லாம் கண்டிப்பாக க்யூரே பண்ணாது. அதுக்கு நீங்கள் மாத்திரை எடுத்து தான் ஆகணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆடட் பெனிஃபிட். இது வந்து ஹெல்ப் பண்ணும், பட் இட் வாண்ட் கியூர் த டிசீஸ். அதுக்கு நீங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன்ஸ், மெடிகேஷன்ஸ், இன்ஹேலர்ஸ் ப்ராப்பராக எடுத்தீங்கன்னா அந்த டிசீஸ் கண்ட்ரோலுக்கு வரும். உங்கள் வீட்டில் லங் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏர் பியூரிஃபையர் வாங்குறப்போ இந்த திங்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த ஏர் பியூரிஃபையரில் ஹெப்பா ஃபில்டர்ஸ் இருக்கா, அந்த ஃபில்டர்ஸை நீங்கள் ரெகுலராக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ரூம் சைஸ் அண்ட் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற ஏர் பியூரிஃபையரை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓப்பன் ஏரில் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஏர் பியூரிஃபையரோட எஃபிஷியன்சி ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ ட்ரை டு யூஸ் இட் இன் அ க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட். இந்த ஏர் பியூரிஃபையரோட வேறு என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நீங்கள் அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்குறீங்களா? கைண்ட்லி குவிட் இண்டோர் ஸ்மோக்கிங். உங்கள் பெட்ஷீட்ஸ், கர்டன்ஸ் இதெல்லாம் ரெகுலராக க்ளீன் பண்ணுங்கள். இந்த மோல்ட்ஸ் இதெல்லாம் ஃபங்கல் மோல்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் அடிக்கடி பெயிண்ட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அவுட்டோரில் போகிறப்போ ஒரு மாஸ்க் ரொம்பவே ஏர் குவாலிட்டி பேடாக இருக்குது அப்படின்னா மாஸ்க் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் டிப்ஸ்னால உங்கள் லங் ஹெல்த்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த ஏர் பியூரிஃபையர் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஃபார் லங் பேஷண்ட்ஸ் இட் இஸ் அ டெஃபினட் எஸ். இது யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் அன் ஆடட் பெனிஃபிட். உங்கள் குவாலிட்டி ஆஃப் ஏர் நீங்கள் ப்ரீத் பண்ணுறது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் சிம்டம்ஸ், ட்ரிகர்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஆஸ் எ ரிசல்ட் உங்களுக்கான மெடிகேஷன் தேவைகள் ரொம்பவே குறையும். கைண்ட்லி ரிமெம்பர், இட் இஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் யர் மெடிசன்ஸ், இட் இஸ் ஜஸ்ட் அ சப்போர்ட்டிவ் டூல். இந்த மாதிரி ப்ரீதிங் இஷ்யூஸ், காஃப், அலர்ஜிஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா கைண்ட்லி விசிட் யர் நியர்பை பல்மனாலஜிஸ்ட். க்ளீன் ஏர் இஸ் இம்பார்ட்டன்ட், அதை விட ரைட் ட்ரீட்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அருமையான பகுதி நலம் தரும் நேரம் பார்த்தாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம்.
பெண்களை காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்ததா சொல்றாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ஒருத்தங்கள வந்து மட்டம் தட்டி பேசிட்டே இருப்போம் இல்லையா? "உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீலாம் வேஸ்ட்டு. நீலாம் தண்டம்." அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலுமே கூட அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். இருந்தும் தெரியாம காட்டிக்கலாம் கூட. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றத நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? நிச்சயமா இது வந்து 2 விஷயங்கள் எனக்கு நீங்க சொல்றப்ப ஞாபகம் வருது. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அவரு கோபி ஆங்கர் பண்றப்ப என்ன பண்ணுவாரு, ஒருத்தர் கணவர் சொல்லுவாரு, என் மனைவிக்கு எதுவுமே தெரியாது, ரீசார்ஜ் கூட அப்படின்னு பயங்கரமா மட்டம் தட்டி பேசுவாரு. அவர் அம்மா கூப்பிட்டு இங்க வாங்க, நடுவுல வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு, இதுல எது உளுந்தம் பருப்பு, எது துவரம் பருப்பு, எது பாசி எல்லாத்தையுமே கேட்பாங்க. பிரிச்சு சொல்லுங்க, கரெக்டா சொல்லிருங்க பாப்போம் பாரு. அவருக்கு அது என்ன ஆகுது தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக நாங்க உங்களை மட்டம் தட்டுறோமா தத்தி அப்படின்னு உங்களால சொல்லலாமா, ஏத்துக்குவீங்களா அப்படி கேள்வி. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் எதுவுமே தெரியல அப்படிங்கிற நிலையும் இங்க கிடையாது. ஸோ அப்போ வந்து அவர்களை மட்டம் தட்டி பேசுவதாக இருக்கலாம். இன்னொரு இருகப்பற்று அப்படின்னு ஒரு திரைப்படம். அப்போ அந்த திரைப்படத்தில் 3 விதமான ஜோடிகள் என்ன பண்ணுவாங்க காட்டுவாங்க. அப்போ அதில் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா, அந்த கணவர் எப்போ பார்த்தாலும் அந்த மனைவி என்ன பண்ணுவார், மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பார். உனக்கு நீ ஃப்ளூக்ல நீ என்ன பண்ணிட்ட சொல்லிட்ட, உனக்கு இதை கூட ஒழுங்கா சரியா செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் ஆஃபீஸில் இவர் அதே மாதிரியான ஒரு சூழல், யாரோ ஒருத்தருங்க அவருக்கு இன்சல்ட் பண்ணும்போது அவருக்கு தெரியும் அவங்க மனைவியை நம்ம இப்படி தானே சொல்லியிருக்கோம் அப்படின்னுட்டு. நிச்சயமாக. அப்போ இந்த மட்டம் தட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று. அது எல்லோரையும் காயப்படுத்தும். மாற்றிக்கொள்வோம். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து. ஓகே. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் திரிகடுகம் எண் 53 பார்க்கவிருக்கின்றோம். தெரியாதவை. குருடன் மனையாள் அழகும், இருள் தீர கற்றறிவு இல்லான் கதழ்ந்துரையும், பற்றிய பண்ணின் தெரியாதான் யாத் கேட்பும், இம்மூன்றும் எண்ணின் தெரியா பொருள். திரிகடுகம் 53. பார்வையற்றவருக்கு அவர்தம் அன்பு மனைவி அழகாக இருக்கின்ற தன்மை தெரியாது. கல்வி அறிவற்றவருக்கு விரைவாக பிழையின்றி பேசுவதற்கு தெரியாது. இசை அறிவு இல்லாதவர்க்கு யாழ் கேட்டு இன்புறுவதற்கு தெரியாது. இந்த மூவகையினருக்கும் இந்த மூவகையும் தெரியா. அவற்றுள் இன்று நாம் முதலாவதாக பார்க்கின்ற அந்த கருத்து என்ன? அழகான மனைவி. ஆனால் அந்த மனைவியின், அந்த பெண்ணின் அழகு யாருக்கு தெரியாது? பார்வையற்றவருக்கு தெரியாது. ஆக இது புற கண் பார்வை என்பது மட்டுமன்று, அந்த செய்யுள் நம்மை அகக்கண் பார்வைக்கும் கொண்டு வருகிறது. அகத்திலே தூய்மையாக இருக்கிறவர்களுக்கு இந்த தன் மனைவியின், தன் கணவனின் அழகு தெரியும். அதான் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். கடவுளை காண்பவர்கள் கூட தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர்களுக்கு கடவுள் தெரிவார்கள். அதை போன்றே இங்கு மனத்தில் தூய்மையான ஒரு மனைவிக்கு தன் கணவன் அழகாக தெரிவார். மனத்தில் தூய்மையான ஒரு கணவனுக்கு தன் மனைவி அழகாக தெரிவார். அகத்தில் பார்வையற்றவராக இருந்தால் அழகு தெரியாது. ஆக எப்படி இந்த கண் பார்வை இல்லாத ஒருவருக்கு தன் மனைவியின் அழகு தெரியாதோ, அதை போன்று அகக்கண் பார்வை இல்லாதவருக்கும் அந்த சிக்கல் உண்டு. ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும் என்று கேட்கிறார் இயேசுவிடம். பார்வை பெறுக நான் விரும்புகிறேன் என்று அவர் கொடுக்கிறார். பார்வை கொடுப்பதை தன்னுடைய முதன்மையான இலக்காக வைத்து செயல்பட்டவர் இயேசு. அதனால்தான் நான் பார்க்க ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை அறிவித்தல் என்கிற இந்த 5 கருத்துடன் நடுவாக இருப்பது பார்வையற்றோருக்கு பார்வை. பார்வை வழங்குகின்ற ஒரு செய்தி அவர் கொடுக்கிறார். ஒரு காலத்தில் ஒரு பாடல் வந்தது, மிக அருமையான ஒரு பாடல். காசி என்கிற அந்த படத்தில் அந்த பாடல் வரும். நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும், நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும், சொல்வது யார் சொல், வெண்பனி துளியோ மெல்லன பேசும் பசும் புல்வெளியே. அப்படி போக அந்த பாட்டு அருமையான ஒரு பாடல். பார்வையற்றவராக இருக்கிறது. பார்வையற்றவர்களுக்கும் அகப்பார்வை கொண்டிருந்தால் அவர்கள் மேன்மையான மக்கள் தான்.
அதான் ஒரு இன்னொரு படத்தில் இப்படி வரும் என்னென்னா, ஒரு பார்வையற்றவர் நடந்து போயிட்டே இருப்பார். அப்போ 2 இளைஞர்கள் துள்ளுந்தில் வருவாங்க, வந்து அப்படி மோதுற மாதிரி மோதிட்டு, யோ உனக்கு என்ன கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள் சத்தம் போடுவாங்க. உடனே அந்த பார்வையற்றவர் சொல்வார், ஆமாங்க ஐயா, எனக்கு கண்ணு தெரியாது, உங்களுக்கு அப்படின்னு கேட்போம். அப்பா பயங்கரமான கேள்வி. அப்போ அந்த படத்தில் தான் உள்ளுக்கு திரையரங்கத்தில் குண்டுகள் எடுப்பாங்க. அதில் பார்வையற்ற ஒருவரும் அணுகுண்டை எடுப்பார். அவருக்கு தெரிகிறது பார்வை இங்கு தான் இல்லையே தவிர அங்கே எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற அந்த பார்வையினால் நன்மைகள் பலவற்றை செய்வதற்கு பார்வையற்றவருக்கும் தெரியும். இங்கு நாம் அகத்திலும் பார்வையுள்ளவர்களாக இருந்தாக வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி வலியுறுத்தப்படுகிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் பார்வையற்றவர். இதை செய்யுளிலும் நாம் பார்க்கின்றோம். பார்வையற்றவர் அருமையான ஒரு தமிழ் சொல். விவிலியத்திலெல்லாம் கூட முன்னால் குருடர், செவிடர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்புறம் அதன் பிறகுதான் மதிப்பு தன்மையோடு ஒவ்வொருவரும் பார்க்கப்பட வேண்டும், அணுகப்பட வேண்டும் என்று தான் பார்வையற்றவர், காது கேளாதவர் என்று இப்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நாம் எல்லாருமே பயன்படுத்த வேண்டும். எனவே இங்கு குருடன், குருடி, குருடரு, குருட்டு ஆளு அப்படிலாம் சொல்லிவிடவே கூடாது. பார்வையற்றவர், அவர் ஒரு மாற்றுத்திறனாளர். ஆக பிளைண்டு என்கின்ற அந்த ஆங்கில சொல் இருக்கிறதே, அது அதனுடைய நேர்பொருள் என்ன? பார்வையற்றவர். தெலுங்கில் ஒரு சொல் உண்டு, கபோதி. கபோதி என்றால் பார்வையற்றவர் தான். அது தெலுங்கு சொல், தமிழ் அல்ல. எனவே இங்கு நாம் குருடன், குருடி, பழைய குருடி, கதவை திரடி அப்படிப்பட்ட சொல் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. பழைய பார்வையற்ற பாட்டி, புதிய இந்த மாதிரி ஏதாவது நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆக மதிப்போடு அந்த மாற்றுத்திறனாளர்களையும், சிறப்பாக பார்வையற்றவர்களையும், கால் ஊனமுற்றவர்களையும், அவர்களெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் என்கிற அந்த வகையில் மதிப்போடு மாண்போடு நடத்த வேண்டும். இங்கு அடிப்படையில் இந்த செய்திகளெல்லாம், இந்த விழிப்புணர்வு செய்திகளெல்லாம் எப்பொழுது கிடைக்கும்? பார்வை உள்ளவர்களாக இருந்தால்தான் கிடைக்கும். எனவே அகத்தில் பார்வை கொண்டவர்களாக இருப்போம். இங்கு இருக்கிற அழகு செல்வங்களை எல்லாம் பார்த்து மகிழ்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரைக்கடுகம் பகுதி நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா என்ன மாதிரி செயல்கள் பெண்களை காயப்படுத்தும்? ஒப்பிடுதல், கம்பேரிஷன் எல்லாரையுமே என்ன பண்ணும்? காயப்படுத்தும். அதுவும் குறிப்பாக பெண்கள் இருக்கிறப்போ அவங்க அக்காலாம் பாரு எப்படி நல்லா சமைக்கிற, நீ பாரு. சில நேரங்கள் இந்த குடும்பமாக ஒன்று கூடுதல் அப்படிங்கிற விஷயம் நடக்கும்போ, ஒரு திருமணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அந்த ஃபங்க்ஷனில் கூடி இருக்கிறப்ப எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ, அப்போ மனைவியோட சமையலை கிண்டல் பண்ணி பேசுகிறங்கிற பேரில் ஏதாவது ஒரு சில குறைகள், அவங்களாம் நல்லா போடுவாங்க, நீங்கள் செஞ்ச மாதிரி இல்லை, ஒரு காஃபி இவங்க சூப்பராக போடுவாங்க, காஃபி கூட என்ன பண்ண தெரியாது, போட தெரியாது. இது வந்து நம்ம கிண்டலாக நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணிருந்தோம், பேசிட்டு போய் அது உங்களுக்கு காயப்படுத்தும். நிச்சயமாக அது நாம ஒருவேளை அந்த சூழலில் இருந்தால் தான் நமக்கு அதனுடைய வலி வேதனை என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒப்பிடுதல், பிறரோர் ஒப்பிட்டு பேசுதல் நிச்சயமாக அவர்களை காயப்படுத்தும். அந்த செயலை செய்யாமல் இருக்க வேண்டும். கண்டிப்பா கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். யாரும் கதவை உடைத்து வீட்டிற்குள் வரவில்லை. கத்தியை அல்லது துப்பாக்கியை காட்டி மிரட்டவும் இல்லை. ஒரு ஃபோன் கால் அல்லது ஒரு மெசேஜ் ஒரு குடும்பத்தையே அதிர்ச்சியில் உறைய வைக்கும். அது எது தெரியுமா? பிள்ளைகள் காணாமல் போகவில்லை, ஆனாலும் பெற்றோர்கள் பயத்தில் துடிக்கிறார்கள். பணத்தை இழக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? லூக்கா 15 வரும் காணாமல் போன ஆடு கடத்தப்படுவதில்லை, ஆனால் காணாமல் போகிறது. ஓநாய் முழு கூட்டத்தையும் எளிதில் தாக்குவதில்லை, மாறாக கூட்டத்திலிருந்து பிரிந்து வரும் ஆட்டிற்காக அல்லது காயப்பட்டிருக்கும் ஆட்டிற்காக காத்திருக்கிறது. அதுபோலவே இணையதள குற்றவாளிகள் தனிமையில் இருப்பவர்களை அல்லது எளிதாக ஏமாறுபவர்களை குறிவைத்து தாக்குகின்றனர். அத்தகைய தாக்குதல் முறைகளில் ஒன்றுதான் சைபர் கடத்தல் அல்லது சைபர் கிட்னாப்பிங் என்று சொல்லலாம். இந்தியாவில் 2022ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 1,00,000க்கும் மேலானவர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ வெளியிட்டுள்ள அறிக்கையை சொல்கிறது. இதன் அடிப்படையில் ஒரு நாளில் இந்தியாவில் மட்டும் 294 பேர் கடத்தப்படுகின்றார்கள். தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் இக்காலகட்டத்தில் இத்தகைய கடத்தல் முறை வேறு வடிவம் பெற்றிருக்கிறது. இதில் கடத்தல் என்பது உண்மையாக நடப்பதில்லை. பெரும்பாலும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் அல்லது வெளியூரில் தனியாக இருக்கும் நபர்களை குறிவைக்கிறார்கள். சைபர் குற்றவாளிகள் அந்த மாணவரை தொடர்பு கொண்டு அவர்களை மிரட்டி தனிமையில் இருக்குமாறோ
அல்லது ஃபோனை அணைத்து வைக்குமாறோ வற்புறுத்துகிறார்கள். ஏஐ தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட புகைப்படங்களையோ அல்லது காணொளிகளையோ அவர்களின் பெற்றோருக்கு அனுப்பி உங்கள் மகன் அல்லது மகளை கடத்திவிட்டோம் என்று அவர்களை நம்ப வைக்கின்றார்கள். அவர்களை விடுவிக்க வேண்டுமென்றால் பணம் தர வேண்டும் என்று மிரட்டுகிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தொடர்பு கொள்ள முயலும்போது அவருடைய ஃபோன் அணைக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் கடத்தலை உண்மை என்று நம்பி பணத்தை இழக்கிறார்கள். இதனை தான் சைபர் கடத்தல் அல்லது சைபர் கிட்னாப்பிங் என்கிறோம். யாராவது ஃபோனில் மிரட்டினால் உடனடியாக பதற்றமடைய வேண்டாம். அவர்கள் உங்களை தனிமைப்படுத்த முயற்சித்தால் அது சைபர் குற்றமாக இருக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் அவர் இருக்கும் இடத்திற்கு அருகில் உள்ளவர்களையோ கல்லூரி விடுதி காப்பாளர் அல்லது நண்பர்களையோ தொடர்பு கொள்ள முயலுங்கள். சமூக வலைத்தளங்களில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எங்கே தங்குகிறீர்கள் போன்ற தகவல்களை பொது வெளியில் பகிராதீர்கள். சைபர் கிட்னாப்பிங் நம் பிள்ளைகளை அல்ல, நம் பயத்தையே குறிவைக்கிறது. நல்ல ஆயன் தன் கூட்டத்தின் பாதுகாப்பை உறுதி செய்கிறார். அச்சத்தை முன்னிறுத்தாது நிதானமாக முடிவெடுக்கிறார். இறுதியில் காணாமல் போன தன் ஆட்டை மீட்டு கொண்டு தன் கூட்டத்தோடு சேர்க்கிறார். அதுபோல ஏதாவது ஃபோன் கால் வந்தாலோ யாராவது மிரட்டினாலோ அச்ச உணர்வு கொள்ள வேண்டாம். அவசரமாக பண பரிவர்த்தனை செய்ய வேண்டாம். தனியாக முடிவெடுக்காமல் கலந்து ஆலோசித்துவிட்டு முடிவெடுங்கள். தேவைப்பட்டால் சைபர் கிரைம் காவல்துறையின் உதவியை கோருங்கள். டிஜிட்டல் உலகத்தில் பயமும் தனிமையும் அல்ல, உறவும் ஞானமுமே நம்மை வழிநடத்தட்டும். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பு அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் பெண்களை காயப்படுத்தக்கூடிய செயல்கள் என்னென்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்லுவோம். அடுத்தது சொல்கிறாங்கன்னா அந்த குவாலிட்டி டைம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்காம இருப்போம். ஏதாவது அவங்க ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு ஆர்வமாக காத்துட்ருப்பாங்க. அந்த டைமில் வந்து இல்லை எனக்கு வேலை இருக்குது, இல்லை எனக்கு தூக்கம் வருது, இல்லை எனக்கு வந்து மூடு சரியில்லை, இல்லை எனக்கு இப்போ கேட்குற மனநிலையில் நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம போவோம் இல்லையா. ஸோ அது ரொம்பவே அவங்கள காயப்படுத்தும். ஏன்னா அவங்களுக்கான ஒரு டைம் என்னன்னா நீங்கள் கொடுக்கணும். நிச்சயமா அந்த டைம் நீங்க ஃபோனு கொடுக்குறீங்கல்ல, அந்த ஃபோனு கொடுக்குற டைமை அவங்க பேசும்போது கேட்கறதுக்கு கொடுக்கணும். கண்டிப்பா இன்னைக்கு வீட்டில் இருந்து பார்க்குறவங்க எல்லாம் ஒட்டுமொத்த பெண்களின் குரலாக இன்னைக்கு யமுனா ஒழித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிச்சயமா நாங்கள் பேச வேண்டிய விஷயத்த எங்கள் வீட்டில் பேச வேண்டிய விஷயத்த கடவுள் வணக்கத்தில் உட்காந்து யமுனா கரெக்டாக பேசுகிறாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது உண்மையாக இருக்கிறது. எல்லாருக்குமே பேசணும்னு ஆசைப்படுறோம். நான் பேசுறது மற்றவங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அதுபோல பிறர் பேசுவதையும் நான் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தயார் நிலையில நான் இருக்கணுங்கிறதே நாம் இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேர் வந்து தண்ணீரை இன்னும் வாய்க்கால் வழியில் தான் பாய்ச்சிட்ருக்கோம். அப்போ அந்த வாய்க்கால் வழியில் பாய்ச்சறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு குளுமை கிடைக்கும், மண்ணில் ஒரு குளுமை கிடைக்கும், நிறைய தண்ணி பரவி கிடைக்கிறதுனால குளுமையாக இருக்கிறதுனால பயிர்களோட வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விவசாயத்தை நீங்களே ஆய்வு பண்ணி பாருங்கள். கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் விவசாயம் பண்ணாங்க, இப்போ ஏன் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு? பல்வேறு காரணம் இருந்தாலும் ஒரு காரணம் என்னென்னா தண்ணீரோட அளவு குறையிறது. பூமியில் இருக்க தண்ணீரோட அளவு குறையிறப்ப விவசாயம் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த விவசாய முறைகளை மாற்றணுன்னா ஒரு சில சின்ன சின்ன முறைகளை கடைபிடித்து அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர்றோம். அதில் முக்கியமானது சொட்டு நீர் பாசனம்னு நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தோம். சொட்டு நீர் பாசனம் உங்களுக்கு பிடிக்கலை, ஏன்னா அது சொட்டாக உழுகுது. அது வந்து அதிகமான, அதாவது 10,000 லிட்டர் தண்ணி செலவழியுது அப்படின்னா சொட்டு நீர் பாசனத்தில் 2,000 லிட்டர் தான் செலவழியுதுன்னு 8,000 லிட்டர் தண்ணீர் சேமிக்கப்படுதுன்னு இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கலை, பயன்படுத்துகிறத நிறுத்திட்டோம். அந்த மாதிரி அமைப்பு. அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், மண்ணில் குளுமை கிடைச்ச மாதிரியும் இருக்கணும். தண்ணீர் 10,000 லிட்டருக்கு பதிலாக ஒரு 5,500 அல்லது
5000 லிட்டர் மட்டுமே செலவழிகிற மாதிரி ஒரு அமைப்பு வேணும்னா எந்த முறையை தேர்ந்தெடுக்கலாம்னா ரெயின் ஹோஸ் இரிகேஷன், மழை தூவல் பாசனம். அதாவது அது என்ன அப்படின்னாங்க 2-3 விதத்தில் வருது. ஏற்கனவே சொட்டு நீர் பாசனம் போட்டு அதோட பைப் போட்டிருந்தவங்க அந்த பைப்புகள்லையே ஒரு பைப்பை சொருகி அந்த கருப்பு பைப்பு வெளியில் வரும் பட்சத்தில் அந்த பைப்பில் இருந்து போடப்பட்ட துளைகள் மூலமாக தண்ணீர் 2 பக்கமும் அப்படி பீச்சி அடிக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு 10லேருந்து 12 அடி தூரத்துக்கு குறைஞ்சபட்சமும் 20 அடி வரையிலுமே தண்ணி அடிக்கிறது. அப்போ ஒரு லைன்லேருந்து இப்படி அடிக்குதுன்னா அடுத்த லைன்லேருந்து இந்த பக்கம் அடிக்கும். அப்போ இந்த மாதிரி அடிக்கிறப்ப என்னன்னா நிலம் ஃபுல்லாக ஈரமாகுது. ஈரமாகிறப்ப பயிர்களோட எண்ணிக்கை அதிகம். அது வளரும்போது பயிர்களுக்கு இடையிலான ஒரு நுண்ணிய வெப்பநிலை இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மண் குளிமையும் இருக்குது, செடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்குது. அப்படி ஒன்று நடக்கிறப்ப பயிர்களோட விளைச்சல் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது பெரும்பாலானவரோட கருத்து. சரி, இதை நான் எதுக்கு பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. பொதுவாக நீங்கள் கீரை மாதிரியான, கடலை மாதிரியான, நிலக்கடலை மாதிரியான தரையோடு ஒட்டி இருக்க பயிர்கள், முள்ளங்கி, பீட்ரூட்டு, கொத்தவரங்காய், இது மாதிரி தரையாக இருக்கக்கூடிய பயிர்களுக்கு பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதே நேரத்தில் நான் இப்போ சொல்ல வர்ற பாயிண்ட் என்னென்னா, ஒரு தோட்டம், எலுமிச்சை தோட்டம் அல்லது பப்பாளி தோட்டம், எந்த மாதிரியான தோட்டங்கள் வச்சுருக்கீங்களோ, அல்லது மாமரம் வச்சுருக்கிறது, தென்னை மரம் வச்சுருக்கேன், அல்லது கொய்யா, என்ன மாதிரியான தோட்டம் வச்சுருக்கோமோ அந்த தோட்டத்தில் ஊடு பயிர் வெள்ளாமை, ஊடு பயிர் நம்ம இன்டர் கிராப் நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல 2 மரங்களுக்கு இப்போ இந்த பக்கம் தென்னை மரம் இருக்குது, இதில் தென்னை மரம் இருக்குது, இதில் சொட்டு நீர் போட்டிருக்கேன், நடுவில் ஒரு ஹோஸ் போடுறது. இந்த 2 மரத்துக்கும் தண்ணீர் பாய இதுவும் பாயலாம் தண்ணீர் இருக்கும் பட்சத்தில். அப்படி இல்லைன்னா இது 2ஐயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இதுக்கான லைனை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இந்த நடுவில் வரக்கூடிய இந்த தூவல் பாசனத்துலேருந்து 2 பக்கமும் தண்ணீர் அடிக்கும்போது வெயில் இருக்கும் பட்சத்தில், ஆரம்ப காலத்தில் வெயில் இருக்காது இல்லைங்களா, முதல் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு, அந்த மாதிரி காலங்களில் நிலத்தோட உள்பகுதியில் ஒரு ஊடு பயிர் வளர்த்து அதிகமான லாபம் பெற இது பெரிய வாய்ப்பாக இருக்கும். இதுக்கான செலவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மிங்க. மிஞ்சி போனால் ஒரு 25,000 ரூபாய் அல்லது 30,000 ரூபாய் மதிப்புக்குள்ளே ஏற்கனவே நீங்கள் பைப் போட்டிருக்கீங்க அப்படின்னா 15,000 17,000 ரூபாய் தொகையும், இப்போ பைப் போடணும் அப்படின்னு சொன்னால் அவங்களே பைப் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான பைப்பில் நம்ம இணைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதிகபட்சமாக 25,000 ரூபாய் மதிப்புலையும் நம்ம இந்த ஹோஸை போட்டுக்கலாங்க. இதில் இந்த மாதிரி பண்ணுறதுல என்ன லாபம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், ஒரு ஊடு பயிரை தெளிவாக செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுங்க. அப்படி நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். இது குறித்த மேலும் தகவல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரில் கேளுங்க, சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம அடுத்ததாக பெண்களை காயப்படுத்தும் விதமாக என்ன மாதிரி செயல்களை செஞ்சிட்ருக்கோன்னு பேசிகிட்ருக்கோம். அடுத்ததாக என்ன செய்கிறாங்க? அடுத்ததாக என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை ஒருவேளை தெரியாமல் செஞ்சால் கூட அதை புரிஞ்சுக்க முடியும், திருத்தி கொள்ள முடியும். இப்போ அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் பலர் செய்கிறாங்க, ஆனால் அது தப்புங்கிறதே அவங்களுக்கு என்ன பண்ணுறதில்ல, உணர்வதும் இல்லை, அதை உணர்த்துவதற்கு முயற்சித்தாலும் அதை போய் அவங்க கிட்ட சென்று அடைவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா டேக்கிங் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்றது. அதாவது உங்களுடைய முடிவை நானே என்ன பண்ணிக்கிறது, அவங்களுக்கு தேங்க்ஸ்லாம் தேவைப்படாதுப்பா, அவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு, அவங்க கடமை தானே செஞ்சாங்க, அதுக்கு எதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்றதாக இருக்கலாம். இல்லை எங்கேயோ வெளியே ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போன இடத்துல அவங்க சாப்பிட இல்லை அவங்க இதைத்தான் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எனக்கு தெரியும், உண்மையாகவே அவங்களுக்கு சாப்பிட வரணும்னு பிடித்தமான ஒன்றாக என்ன பண்ணலாம் இருக்கலாம். இந்த கணவருக்காக அவங்களுக்கு பிடித்தமான ஒன்றை என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க மாற்றிருப்பாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம். அப்போ இதெல்லாம் அவங்க சொல்லாமலே நாமளே அவங்களுக்கு இதை தான்ப்பா பிடிக்கும், அவங்களுக்கு இந்த கலர் தான்ப்பா பிடிக்கும், அவங்க இதை தான்ப்பா செய்வாங்கன்னு அவங்க செய்யக்கூடிய செயல்களை நாம் என்ன பண்ணுவோம், முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி செய்வதும் பெண்களை ரொம்ப 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 காயப்படுத்தும். ஏன் இதை நான் திரும்ப சொல்றேன்னா, பல நேரங்களில் இப்படி ஒரு விஷயம் நம்ம செய்கிறோன்னே பலருக்கு என்ன பண்ணுறதில்ல, தெரியறதும் இல்லை, புரிகிறதும் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு அதை சிந்தித்து பார்த்து ஒரே ஒரு கேள்வி போதும், இந்த மாதிரி என் லைஃப்பில் என்னைக்காவது நீ எடுக்க வேண்டிய முடிவை நான் எடுத்திருக்கிறேனா அப்படின்னு இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கணவர், பெற்றோர், அண்ணன், தம்பி எல்லாம் உங்களுடைய அக்கா, அம்மா, மனைவி கிட்ட என்ன பண்ணுங்க, கேட்டு பாருங்க. கேட்டு பார்க்குறப்ப தான் அதுக்கான விடை ஆமா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100% 95% கிடைக்கும்னு நான்
நினைக்கிறேன். ஏன்னா அதை தெரியாம அதை தவறு செய்து கொண்டே இருக்கின்றோம். அதை திருத்திக் கொள்வோம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஆண் பெண் இரு பாலருக்கும் தைராய்டு பிரச்சனை. இது ஒரு ஹார்மோனல் பிரச்சனை தான். தைராய்டு T3, T4, TSH இந்த டெஸ்ட்டு எடுக்கணும். இதில் பார்த்தோன்னு சொன்னால் சில நேரத்தில் பார்த்த மாத்திரத்திலே நம்ம சொல்லலாம், இங்கே கழுத்து கழலை தெரியும், அப்போது தைராய்டு இருக்கும்னு எங்களுக்கு டவுட் வரும். இன்னும் சிலருக்கு புருவத்தில் முடி இருக்காது. சிலருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் குழந்தை, ஒரு பெண்ணு ஒரு 15 வயசு 20 வயசுன்னு வச்சுங்க, பெண்மை தன்மை இருக்காது ஸ்கின்ல, ரஃப்பாக முரட்டுத்தனமாக ஆண் தன்மை இருக்கும். அது பார்த்த மாத்திரத்திலே சொல்லலாம். தேவையற்ற இடங்களில் முடி வளர்த்தல் ஆண் பெண் இருப்பாளருக்குமே அப்படி இருக்கும். அப்புறம் கண் முட்டை பார்த்தீங்கன்னா, விழிகள் பார்த்தீங்கன்னா வெளியில் தள்ள மாதிரி, வெளியில் பிதுங்கின மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். நாக்கு பார்த்தீங்கன்னா தடித்த மாதிரி இருக்கும். சில ஆண் குழந்தையா இருக்கலாம், பெண் குழந்தையா இருக்கலாம். அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க, ஸ்பீடாக பிக்கப் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? அடுத்தது பேசும்போது எல்லாம் கேட்டுப்பாங்க, ஆனால் அவங்க பேசும்போது சத்தமாக பேசுவாங்க. உடல் வளர்ச்சியில் ஸ்லோவாக இருக்கும். ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் சிலருக்கு கம்மியாக இருக்கும். இதே சில தைராய்டுனால பார்த்தோன்னா உடல் பருமன், ஒபிசிட்டி. இதே இன்னொரு சாரர் டைப்பு தைராய்டு வெயிட்டே போடாது, குரோத்தே கம்மி, அவங்களோட வேலைகளே ஸ்லோ. ஆனால் ஜென்ரலாக நான் சொல்லக்கூடியது உடற்பயிற்சி. கண்டிப்பாக உடற்பயிற்சி ரெகுலராக அவங்க செய்யணும். அது என்னென்ன உடற்பயிற்சின்னு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு நாங்கள் அது கைட் பண்ணுறோம். அடுத்தது ஜென்ரல் டிப்ஸு, இந்த ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணும். மைதா ப்ராடக்ட்டு, ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, சீஸு, பர்கர், பப்ஸு, சமோசா, மைதா ப்ராடக்ட்டு, ஜாம், சாஸ் இதெல்லாம் கட் பண்ணணும். ஆனால் அதுக்கு பதில் நிறைய ஃப்ரூட்ஸு, காய்கறிகள், வீட்டில் சமைத்த உணவுகள், மீன் எடுத்துக்கலாம், நான்வெஜ்ஜில் கூட என்னென்ன எடுக்கலான்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெய்லி இந்த தனியா இருக்குல்ல, கொத்தமல்லி விதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து அது ஒரு 100 ml தண்ணியில் போட்டு அது 50 ml பாயில் ஆகணும். தனியா டீன்னு சொல்லுவோம். அது 50 ml ஆனதும் ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சுகர் பேஷண்ட்டை தான் அப்படியே குடிச்சிக்கலாம். சுகர் எல்லாம் இல்லை, சின்ன குழந்தைங்க, டீனேஜி, சுகர் பிபியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் கருப்பட்டி ஒரு நாள், தேன் ஒரு நாள், இல்லை வெறுமனேவும் நீங்கள் குடிக்கலாம். அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு அலோபதி மெடிசன் சொல்லியிருப்பாங்க, டாக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாத்திரை சாப்பிட்ற கூட இந்த தண்ணியிலே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வரும்போது உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, தைராய்டு எத்தனை வருஷமாக இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது, இப்போ தான் ஸ்டார்டிங்னா உடனே தொடர்பு கொள்ளுக்க. இது வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை, இப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளுக்க. உங்களுக்கு மற்ற மருந்துகள் இல்லாமல் இதுலேயே மேக்சிமம் உங்களுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கோ அது நாங்கள் கைட் பண்ண தயார். அதே போல் முறையாக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடித்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சின்ன குழந்தை, வயதானவங்க யார் வேணாலும் தைராய்டில் பாதிச்சுக்கும் இருக்கீங்க. இதை கடைப்பிடிக்க. மேலும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, டீனேஜ் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் ஆக போதுன்னா குழந்தை இன்மைக்கு தைராய்டு ஒரு முக்கிய காரணம். அப்போது தைராய்டு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையின்மைக்கு அது பெரிய இஷ்யூ. அதை கண்ட்ரோல் பண்ணாதான் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அது மாத்திரம் இல்லை, கன்சீவ் ஆன பிறகும் டெலிவரி ஆகிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த தைராய்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆணுக்கு கட்டாயம் கன்சீவ் ஆகிற வரைக்கும்
ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் உள்ளுக்குள்ள பாதிப்புகள் இன்டெரக்டாக ஏற்படும். அதை மனதில் கொண்டு தைராய்டுன்னு சொன்னால் லேசாக விட்டுடாதீங்க. கவனமாக பார்த்துக்கிட்டா நிச்சயமாக கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். பிரச்சனைகள் நிறைய வராமல் பாதுகாக்க முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். பெண்களை காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்களா, அவங்களுடைய கனவுகளுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்காம, இதெல்லாம் உன்னோட கனவெல்லாம் பெரிய விஷயமா, அவனுக்கு 1008 வேலை இருக்குது, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இல்லை நீ வேற உன் கனவு வந்து சொல்லிட்டு அதை வேற நான் மண்டையில் போட்டு ஏற்றிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கனவுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்காம இருப்போம் இல்லையா, அது ரொம்பவே அவங்களை காயப்படுத்தும். நிச்சயம். அதாவது கணவனின் வெற்றியை கொண்டாடக்கூடிய மனைவிகள் பலர் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கிறேன் பார்த்துருக்கிறேன். கணவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிட்டாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டாலோ உடனே வந்து பால் பாயாசம் வைக்கிறது என்ன, கேசரி வைக்கிறது என்ன, பக்கத்தில் கொண்டு போய் கொடுக்குறது என்ன, அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சுன்னு சொல்லி அதை ஊர் ஃபுல்லாக சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய மனைவிகள் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். அதே போல் என் மனைவிக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, மனைவி இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கேக்கோ ஸ்வீட்டோ சாக்லேட்டோ வாங்கி கொண்டு போய் நண்பர்கள் மத்தியில் கொடுத்து அதை என்ஜாய் பண்ணிய கணவர்கள் இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கிறார்கள். வெறும் சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. ஸோ அப்போது இந்த வெற்றியை கொண்டாடுதல், ஒருத்தவங்களுடைய கனவு இன்னொருத்தவங்க மதித்தல். ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி அவங்க நிச்சயமாக நிறைய கனவுகள் இருந்திருக்கும். மேபி அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க, நீ வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு தானே. அப்படியே பல குடும்பங்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மட்டம் தட்டி அவங்க கனவுகள் அங்கேயே என்ன பண்ணியிருந்தாங்க, பிறந்த வீட்டிலே முடிச்சு விட்டுருந்தாங்க. அதை தாண்டி இங்கே வர்றப்போ எனக்கும் இருக்கக்கூடிய கனவுகள் என்ன, ஆசைப்பாசங்கள் என்ன, இதை என் கணவர் என்கிட்ட கேட்பாரா அட்லீஸ்ட் அப்படின்னு இயங்கக்கூடிய பல பெண்கள் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு கேள்வி இன்னைக்கு கேளுங்கன்னு நான் சொன்னேன், உன்னை எனக்காவது நீ எடுக்க வேண்டிய முடிவை நான் எடுத்துருக்கிறேனா அப்படின்னு. அதோட இந்த கேள்வியும் என்ன பண்ணுங்க, எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் உங்களுடைய பெண்கள் கிட்ட கேளுங்க, உங்களுக்குன்னு ஏதாவது கனவுகள் இருந்துச்சா? இன்னைக்கு அம்மாவுக்கு 50 வயசு 50-60 வயசு என்ன பண்ணலாம் இருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த கேள்வி இன்னைக்காவது என்ன பண்ணுங்க, அம்மா கிட்ட போய் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கனவு இருந்துச்சா, நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, எனக்கு என்னவாக ஆகியிருக்கீங்க. ஸோ ஒருவேளை இதுக்கப்புறம் அதை வந்து நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப 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 மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கும். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை, சிந்தித்து பார்ப்போம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். யுஎஸ்ஏவில் வசிக்கும் ஹானா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தம்பி, அம்மம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், பெரியப்பாக்கள், பெரியம்மாக்கள், அண்ணன்கள், அக்காக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கேத்ரின் கெயின்சா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு ஏசாயா 43:1. அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன் என்கிறார் ஆண்டவர். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, பிறரை காயப்படுத்தாமல் வாழ்வோம், அன்பாலான உலகத்தை உருவாக்குவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.